அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளராக 2031 இல்ல 36ல நிச்சயமா அவர் இருப்பார். ஒரு 2 வாரங்கள்ல தேசிய தலைமையின் முடிவு வந்துடும். அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படும். அவருக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தமிழக நலனுக்காக அவர் வேண்டாம் சொன்னார். நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் தனித்து தான் நிக்கணும் நான் நினைக்கிறேன். விஜய் அதிமுக வாக்குகளுக்கு ஏற்படுத்துற சேதத்தை விட திமுக வாக்குகள் வாங்குற வாக்குகள்ல சேதப்படுத்துறது அதிகமா இருக்கு. எடப்பாடி அவர்கள் ஒரு கடமை இருக்கு. திமுகவுக்கு ஆல்டர்னேட் நான் தான்றத களத்துல சொல்ல வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்கு. இந்த மாஸ் ஃபேஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கமல்ஹாசன் கிடையாது. கமல்ஹாசன் இன்னைக்குமே மாஸ் ஃபேஸ் கிடையாது. பட் விஜய் இஸ் அ மாஸ் ஃபேஸ். அப்படின்ற போது ஒரு பெரிய டென்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியார் வந்து வெறும் அரசியல் மெட்டீரியல் தான் அதிமுகவை பொறுத்தவரை. பட் திமுகவுக்கு வந்து அது ஒரு கோர். அண்ணாமலை அவர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் அண்ணாமலை வந்து வேற கட்சியிலேயே இருக்காரு? வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சாமானியர் நாகராஜ். இப்பெல்லாம் தனியாவே வீடியோ பண்ணிடுறாரு, இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பதற்கு நிறைய இருப்பதால் நாகராஜ் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் எடுக்க மாட்டேன்றீங்க இன்டர்வியூ, நான் என்ன பண்ண முடியும்? சோ தனியா பேசுறது தவிர வழி இல்ல. நாகராஜ், முக்கியமான விஷயம், அதிமுக பாஜக கூட்டணி நல்லா பேட்சப்ல இருக்குங்கிறீங்க, நல்லா ஒர்க் பண்றாங்க, தொண்டர்கள் வேகமா வேலை செய்வாங்கங்கிறீங்க. ஆனா நீங்களே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இபிஎஸ்க்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க 2024 பத்தி வரும்போது. இப்ப இப்படி வந்துட்டாரு இபிஎஸ் ஓட் கெப்பாசிட்டி, அவருக்கு வந்துருச்சா டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி? சரி, அது களத்துல போகதான் தெரியும். லெட் இட் பி வெரி ஃப்ராங்க். களத்துல போக தான் அது தெரியும். இபிஎஸ் எப்படி களத்துல இறங்கி தன்னை எப்படி அவர் வந்து முதல்வர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறாரு, அது எல்லாத்தையும் பொறுத்து தான் அதெல்லாம் இருக்கு. பட் வேற என்ன ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இல்லை. அதான் உண்மை. லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். தனியா நின்று ஒரு எலெக்ஷன் ட்ரை பண்ணாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் நல்லா வந்தது. அண்ணாமலை அவர்கள் நெகட்டிவ் மோடி ஓட்ஸ், அதாவது ஆன்டி மோடி வேவை வந்து பாசிட்டிவ் மோடி ஓட்ஸா மாத்தி ஒரு சிறந்த பணி பண்ணி அதை எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் 2-3 எலெக்ஷன்கள் இருந்தா நிச்சயமாக 25% வரையும் நம்ம போவோம். அது 25-30% வரையும் போவோம். ஒன்ஸ் நம்ம 30% ஜோனுக்குள்ள வந்துட்டாலே வில் பி இன் வின்னபிள் பொசிஷன். அதுதான் வந்து யதார்த்தம். ஆனால் 2029 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இந்த முடிவு மத்திய தலைமை எடுத்திருக்கிறது. அது இங்க மட்டும் இல்லை, தெலுங்கானா எல்லாருக்கும் தெரியும். கேசிஆரும் பாஜகவும் எவ்வளவு கண்ணாப்பின்னான்னு சண்டை போட்டாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து அங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்ஃபேக்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த இணக்கமான சூழ்நிலை வந்து நாளைக்கு கூட்டணியா கூட மாறுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா ஸ்டேட்லயும் இந்திய அலையன்ஸ் எதிர எந்த பெரிய கட்சி இருக்கோ அந்த பெரிய கட்சியோட சேர்றதுன்றது முக்கியமான முடிவை வந்து பாஜக எடுத்திருக்கு. அதுல தமிழ்நாடு விதிவிலக்கு கிடையாது. 2029 தேர்தல் மோடி வருவதற்காக, மோடி 4வது முறையாக பிரதமர் ஆகுவதற்காக இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. சரி, இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் வந்து உங்கள்கிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். திருப்பி பாஜக தனியா நிக்குது, பாமக, தேமுதிக எல்லாருமே நம்ம அலையன்ஸ்ல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் நிக்கிறார், ஒரு பக்கம் இபிஎஸ் நிக்கிறாங்க. ரைட், எல்லாம் பிரிஞ்சு நினைச்சா யார் ஜெயிப்பா? யாருமே ஜெயிக்க மாட்டா. டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. டிஎம்கே தான் ஜெயிக்கும். ரைட், டிஎம்கே ஜெயிச்சா திருப்பி என்ன ஆகும்? அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுனா 2029மே இதே நிலைப்பாடுல தான் வரும். ஏன் இந்த நிலைப்பாடு வந்து 2024 போது நீங்க யோசிக்கலையா பாஜக? 2024 தேர்தல் பொழுது பாஜக யாரையும் அனுப்பவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஒரு சும்மா ஒரு சப்பக்கட்டு கட்டி இந்த மாதிரி அண்ணாமலை எங்க தலைவர் இப்படி பேசுறதுனா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பட் உண்மையான விஷயம் அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன ட்ரை பண்ணார்? நம்ம பாஜக விலக்கி வச்சா நம்மளால ஒரு புது கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்ரை பண்ணார். இஸ்லாமிய வாக்குகளும் வரல, மைனாரிட்டி வாக்குகளும் வரல, எந்த கட்சியும் வரல, தேமுதிக மட்டும்தான் வந்தது. உங்களுக்கு தெரிந்த ஒரு தலைவர், எனக்கும் தெரிந்த ஒரு பாஜக தலைவர், நம்மளாம் அவரை வச்சு நிகழ்ச்சி எல்லாம் கூட பண்ணியிருக்கோம். அவர் தேமுதிகவுடன் பர்சனலா பேசினார். பேசும்போது எனக்கு அங்க வரணும் தான் ஆசை, பட் எனக்கு அந்த ஓட்டுக்கு இதுக்காக வந்து நான் இந்த முறை வந்து அதிமுகவோட செல்றேன் அப்படின்னு சொல்லி
போனாங்க. இல்லைன்னா அவங்க நம்ம கூட தான் வந்திருக்கணும். ஸோ கன்சிடரிங் எவ்ரி திங் அவரும் ஒன்று ட்ரை பண்றாருல. அவர் என்ன ட்ரை பண்றாரு, நம்ம தனியா போவோம், தனியா போனா வரும், மற்ற கூட்டணி பிரிஞ்சு வரும், விசிகா வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க, வந்தோடனே இந்த எலெக்ஷன் நம்ம முன்னாடி போனோம்னு நினைச்சாரு. யாரும் அவரை நம்பி வரல. லெட் அஸ் பி ஃப்ராங்க். இப்போ என்ன ஆயிருக்கு, அவர் வந்து ஒரு முடிவுக்கு வரார். ரைட், நமக்கு வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டுகள் வரப்போறது இல்லை, அது அந்த கூட்டணியில் தான் இருக்க போகுது. செகண்ட் விஷயம் என்ன, நம்ம ஒரு அலையன்ஸை இன்னைக்கு ஃபார்ம் பண்ணி செப்டம்பர் அக்டோபருக்குள்ள எல்லாத்தையும் சீட்டு எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அக்டோபர்ல இருந்து ஒரு 6 மாசம் வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்ல இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது என்ன விஷயம், இந்த கூட்டணி சேர்ந்திருப்பது வந்து இது யதார்த்தமான கூட்டணியா சந்தர்ப்பவாத கூட்டணியா அப்படின்னு கேட்டா இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். தேர்தலுக்காக செய்யப்பட்ட சந்தர்ப்பவாதமான கூட்டணி தான். இது வெற்றி கூட்டணியா இல்லையான்றத போக போக தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, சர்வே எல்லாம் வந்து க்ளோஸ் ஃபைட் தான் வருது. இது போன எலெக்ஷன்லயுமே க்ளோஸ் ஃபைட் தான் வந்தது. இந்த தேர்தலையும் க்ளோஸ் ஃபைட் அப்படின்னு தான் வருது. அடுத்த 2 மாசங்கள் வந்து ரொம்ப குரூஷியலான மாசங்களா இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் பார்க்கிறேன். பாமகவை சேர்க்க வேண்டும், தேமுதிகவை இழுக்க வேண்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த குட்டி குட்டி கட்சிகளுக்கு எல்லாம் தாங்க என்ன சீட்டு கொடுக்க போறாங்க முடிவு செஞ்சு எல்லாமே பண்ணாங்கன்னா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது தவிர வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. அடுத்த மாசம் ஃபுல்லா இஸ் கோயிங் டு டு. ஸோ அது என்ன கிரவுண்ட்ல ஸ்வெல் பண்ணுது, இது எல்லாத்தையும் பார்க்கணும். முக்கியமாக இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுல இருந்து உங்களுக்கு தெரியும் தலைமை மாற்றம் ஏற்பட்டது. நயினார் அண்ணன் தலைமையில வந்து ஒரு மாற்றம் இருக்கு. நயினார் அண்ணன் அவர்கள் வந்து ஒரே ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஊரா போறாரு, இந்த மாவட்ட செயலர் அந்த மாவட்டத்துல கை கொடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க, இனிமேல் நம்ம எல்லாம் ஒரே டீம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் எடுத்துட்டு போறாரு. இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இது தென்றலோட அரசியல் ஸ்டைல். தென்றலோட அரசியல் ஸ்டைல் வந்து எல்லாரையும் இணக்கமா கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கூட்டணி அரசியலுக்கும் வந்து அது தேவைப்படுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். சோ ஒரு கரெக்டான பாதையில அந்த அலையன்ஸ் போகுது. சரி, எல்லா ஜெல் ஆயிட்டாங்கன்னா கேட்டா ஜெல் ஆல, பட் கூடிய விரைவில் இன்னும் 2 மாசம் 3 மாசம். அதாவதுங்க என்னன்னா, கோல் வந்து ஒன்னாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் வந்து ஜெல் ஆயிடும். ரைட், இப்போ அந்த கோல் வந்து ஒன்னாக்குற ஒரு விஷயத்துல வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்ற விஷயத்த வந்து கிளியரா பாஜக தொண்டர்கள் சொல்லி போயிட்டாங்க. எடப்பாடி சிஎம் ஒரு கூட்டணி ஆட்சி. சோ கோல் வந்து கிளியரா இருக்கு. இப்போ இது ரெண்டும் நடக்கணும்னா யாரும் தோக்கடிக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும். திமுக தோக்கடிக்கிறது வந்து இந்த காலத்துல வந்து ஈஸியா கஷ்டமானு கேட்டா கஷ்டமான சுலபமான வேலை. கஷ்டமான சுலப வேலை. எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டியதுதான். ஆனா அதான் கஷ்டமான வேலை. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா சுலபமா திமுக தோக்கடிச்சிடலாம். சோ அது கஷ்டமான சுலப வேலை. அந்த கஷ்டமான வேலையை பண்றதுக்கு தான் முதல்ல பாஜக வந்து என்ன பண்ணுச்சு, இதுல வந்து கூட்டணி செஞ்சிருக்கு. சரி, இதுல பாஜகவுக்கு சுயநலம் இருக்கான்னு கேட்டா பாஜகவுக்கும் சுயநலம் இருக்கிறது, அதிமுகவுக்கும் சுயநலம் இருக்கிறது. அதிமுக இந்த தேர்தலை தோற்று விட்டால் பொதுச் செயலாளர் ஒரு பதவிக்கு மீண்டும் ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது. பாஜக 2029 வந்து சீட்டு மேல குறைஞ்சதுன்னா ஒரு 10 சீட்டு 15 சீட்டு வச்சு இது பண்ணும். பிளஸ் இன்னைக்கு ரொம்ப நொட்டோரியஸாவும் ரொம்ப தொல்லையாவும் பிஜேபிக்கு இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் பார்லிமெண்ட்ல சொல்றது, 40 சீட் உள்ள நம்ம மாநிலம் மட்டும்தான். அந்த சீட்டை டவுன் பண்ணோம்னா ரைட், சரி, ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஸோ 29ல வந்து 30 சீட்டு 40 சீட் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியும் இந்த இடத்துல வரும். நாகராஜ், நான் திரும்பி உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, மீண்டும் ஒரு முறை எடப்பாடி தான் நினைத்ததை சாதித்து அவர் வந்து கழகத்துல இருந்து வந்தவர், கழகவாதி அப்படிங்கறது ரொம்ப கரெக்டா ப்ரூவ் பண்ணியிருக்காரோ, தேர்ந்த அரசியல்வாதி, சாதுரியம் மிக்கவர், அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. 2017ல இருந்து எடுத்துக்கோங்க, அவருடைய செயல்பாடுகள் எடுத்துக்கோங்க. See, we have never underestimated his political acumen. அது நம்ம என்னைக்குமே பண்ணதில்லை. நம்ம அவருக்கு எதிராக நான் நிறைய பேசியிருக்கேன். ஓப்பனா சொல்லலாம், பர்சனலா சொல்லலாம், எனக்கும் இந்த எலெக்ஷன் தனியா தான் நிக்கணும்னு ஆசை. ரைட், பட் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவை நோக்கி தான் நம்ம செல்லணும். ரைட், எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுமா, மோடி பிரதமர் ஆகணும்னா மோடி பிரதமர் ஆகணும் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தனியா இருந்தா இந்த முறை ஆட்சி பிடிக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம். லெட் அஸ் பி ஃப்ராங்க், உண்மையா பேசுவோம். திருப்பி ஓட்டு நல்லா வாங்குவோம். இந்த 11% இருந்தது 15%, 20% கொண்டு போவோம். அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ரைட், ஆனால் இந்த கூட்டணி அமைவதனால் இங்க தமிழ்நாடு நம்பர்ஸ் குறையுது,
மேல வந்து ஒரு ஒரு இணக்கமான சொல்ல நம்பர்ஸ் வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி அவசியம். சோ இந்த கூட்டணியில தான் சொன்னேன் 2 கட்சிக்கும் சுயநலம் இருக்குன்னு சொல்லிட்டேன். சோ அதுக்கு மேல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா சாதுரியம் அதெல்லாம் வந்து சி சந்தர்ப்பவாதம் தான் அரசியல் என்ன பொறுத்தவரையும். சோ சந்தர்ப்பவாதமா தான் நான் பார்க்கிறேன். என்ன அன்காம்ப்ரமைஸ்டு? காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லையா பொலிட்டிஷியன்? 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. பாஜகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு, அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு இந்த இடத்துல. சரி, பொலிட்டிஷியன் பாஜக வந்து ஒரு பெரிய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு இந்த கூட்டணிக்காக. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். அண்ணாமலைன்ற ஒரு ஸ்டாரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு பாஜக. அவர் மோடிக்காக தன் பதவியை விட்டவர் அண்ணாமலை. அதான் உண்மை. ரைட். எடப்பாடி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு? என்னைக்காவது ஏடிஎம்கேல இந்த கோயலேஷன் கவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்களா? இன்னைக்கு கோயலேஷன் கவர்மெண்ட் பத்தி அமித்ஷா பேசுறாரு அப்படின்னா அது அதிமுக ஒரு ஒற்றுக்கொண்ட விஷயமா தான் இருக்கு. ரைட். ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப க்ளோஸான எலெக்ஷனா இருக்கும்போது நம்மள்ட்ட 15 சீட் இருக்கு, அவங்கள்ட்ட 100 சீட் இருக்குன்னா 115 சீட், அப்புறம் தேமுதிக பாமக எல்லாரும் வந்தா ஒரு அழகான கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாமே. ஓகே, எனக்கு நல்லா புரியுது. இந்த இடத்துல வந்து இந்த கோயலேஷன்ங்கிறது இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் வந்து நிறைய இடத்துல பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. அதை தாண்டி தான் நிறைய இடத்துல பதில் இல்ல, நிறைய இடத்துல பதில் சொல்லமா சொல்ல முடியுமான்னு தெரியல. எடப்பாடி கிட்ட, மக்கள் கிட்ட, மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட, செயலாளர்கள் கிட்ட ஆன்சரபிள் ஆயிடுவார்ல. எடப்பாடி இந்த முறை சீஃப் மினிஸ்டர் ஆகலை அப்படின்னா இதுல நிறைய லாசஸ் இருக்கு. இன்னைக்கு தேவை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். தேவை வந்து எடப்பாடி அண்ணனுக்கு தான். என்ன தேவை? தன் கட்சி ஜெயிக்க வேணும், தான் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த 10 தோல்வி பழனிசாமின்ற பேரை அழிக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ எடப்பாடி அண்ணன் வந்து இது பண்ற வேண்டிய ஒரு விஷயம் தான் இருக்கு. இதுல காம்ப்ரமைஸ் 2 கட்சியும் பண்ணிருக்குங்க. இதுல பாஜக பண்ண காம்ப்ரமைஸ் பெரிய காம்ப்ரமைஸ். ஒரு ஸ்டார் லீடரை வந்து அந்த பொசிஷன் விட்டு அவங்க இறக்கி வச்சிருக்காங்க. அது வேற எந்த கட்சியில் நடக்குமான்லாம் தெரியாது. ஆனா இதுக்கு நான் அண்ணாமலை அவர்களையும் பாராட்டுறேன். என்ன ரீசன்னா கட்சிக்காக மோடி பிரதமர் ஆவதற்காக இதை விட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது அதை நம்ம அவரையும் பாராட்ட தான் வேணும். நான் என்ன தெரியுமா ஆசைப்படுறேங்க, 4 வருஷம் அந்த மனுஷன் தூங்கல, சாப்பிடல, எதுவும் பண்ணல, எல்லா வேலையும் ஓவர் டைம்ல பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 hours 3 hours தான் இது பண்ணிருக்கேன். நான் பர்சனலாவே பாத்திருக்கேன். அதுல கொஞ்சம் டெய்லியும் 9 hours தூங்கட்டும். அவங்க குழந்தை வந்து இவ்வளவு ரொம்ப குட்டி குழந்தை, இவ்வளவுதான் அந்த குழந்தை. இந்த குழந்தையோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த குழந்தை வந்து ஷீட் பி ஹார்ட்லி 3-4 years தான். அந்த குழந்தையோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஒரு நல்ல தொகுதியை தேர்ந்தெடுத்து, வெற்றி பெறக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவா சென்ட் ஜார்ஜ் போர்ட்டுக்குள்ள போட்டோம். ஒரு சிம்பிள் வேலை. பிளஸ் அவருக்கு பெரிய ரோல் இருக்கு. அதை தவிர அவருக்கு பெரிய ரோல் இருக்கு. தமிழகம் முழுக்க என்டிஏ ஸ்டார் கேம்பெயினர் அவர் தான். ஏன்னா என்டிஏக்கு நீ ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது, அவர் தான் பெரிய ஸ்டார் கேம்பெயினர். ரைட். அப்ப என்ன இருக்கு? இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே, இப்போ அந்த பாஜக என்டிஏ கூட்டணியை தவிர்த்து பிற கட்சிகள் பார்க்கும்போது ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய தலைவராக, ரொம்ப மாற்றம் வேண்டி வந்த தலைவராக அறியப்பட்ட பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் ஒரு நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய தலைவராக அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ். இந்த பேட்சப் ஒர்க் ஆகி அது என்டிஏக்குள்ள ஜாயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகஸ்ட் மாசம் அந்த மகளிர் மாநாடுல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஆல்ரெடி பேட்சப் பண்ணியாச்சு. பேட்சப் பண்ண ஒருத்தரை நான் மீட் பண்ணேன் ரீசெண்டா. பேட்சப் பண்ணியாச்சு. எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கு, எந்த குறையும் இல்லை. அவரும் வந்து என்டிஏக்குள்ள தான் இருப்பார். இன்னொரு 3-4 வீக்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சைட்ல சால்வ் ஆயிடும். சால்வ் ஆனதுக்கு அப்புறம் பாமக மீண்டு எழுந்து என்டிஏவில் இணையும். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே, இந்த கூட்டணி வரும்போதே இவ்வளவு ஒரு கொஸ்டின்ஸோட ஒரு உடஞ்சு சேர்ந்து வர்றது வந்து ஸ்ட்ராங்கா எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் சுபாக்காக்கு வந்து என்னன்னா எப்படியாவது உடஞ்சிரும்னு ஆசை அப்படி கிடையாது. இல்ல புரியுதுக்கா, புரியுது. ஆக்சுவலி வந்து என்னன்னா, அதாவது இத வந்து நம்ம அதாவது என்ன மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வெளியில பரப்புறாங்க அப்படின்னா, சில ஊடகங்கள் குறிப்பா வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்துல வந்து பாஜக வளர்ந்திருக்குன்னு ஒரு 4-5 பேர் சொல்றனாலேயே தான் பாஜக வளர்ந்திருக்கிறதா அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் பொது வெளியில வைக்கப்படும் செய்தியாக இருக்கு. அதனாலதான் மீண்டும் ஒரு முறை இது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா உங்ககிட்ட கேட்கிறேன். இங்க பாருங்க, பாஜக நிச்சயமாக வளர்ந்திருக்கு. நான் குறிப்பா மாவட்டம் வைஸ் சொல்லலாம், எம்பி சீட் வைஸ் சொல்லணும்னா தென் சென்னை எம்பி சீட்
ரைட். பாஜகவோட வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி. இந்த மாதிரி கன்னியாகுமரியில பாஜகவோட வளர்ச்சி அபாரம். நான் ஏன் பாஜக வளர்ச்சி அபாரம் சொல்றேன்னா, தனியா இருந்தும் அது வாங்கின ஓட்டை திருப்பி போல் பண்ண முடியுது. அது அபரிவிதமான வளர்ச்சி தான். ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள், அவர் ஓபிஎஸ் எதிராக அவர் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு பாருங்க. ஓபிஎஸ் வாங்கி தோத்தது வேற விஷயம், பட் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு பாருங்க. பலாப்பழம் சிம்பிள் வச்சு அவர் அவ்வளவு தூரம் போனார். ஒரு பலாப்பழம் சிம்பிள் 10 ஓபிஎஸ் 15 ஓபிஎஸ் இருந்தாங்க நினைக்கிறேன். நிறைய ஓபிஎஸ் இருந்தாங்க. யார் அவ்வளவு ஓபிஎஸ் நிக்க வச்சாங்க? யார் அவ்வளவு ஓபிஎஸ் நிக்க வச்சாங்க சார்? ஆப்வியஸா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான், அதுல டவுட்டே கிடையாது. அதுதானே அரசியல். இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து 2021 போது எலெக்ஷன் போது வினோத் பி செல்வம் சொல்லி 10 பேரோ 15 பேரோ ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஓபிஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. எண்டு வரைக்குமே வினோத் பி செல்வம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஃபைட் வந்து கொடுத்தாரு. எப்படி கமலஹாசன் அவர்களுக்கும் அதே மாதிரி வினோத் பி செல்வமும் சேகர் பாபு அவர்களுக்கும் ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஃபைட் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கரெக்ட் தான். நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல. இப்போ 2024ல நான் உனக்கு கேக்குறேன், எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒரே அணியில இருந்தாங்களா? இல்ல. அப்போ எதிர்கட்சி தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க? எப்படி தோக்கடிக்கணும் தானே பாப்பாங்க. சிம்பிள். இதுல எமோஷனலா ஒண்ணுமே கிடையாதுங்க. 1+1 2 ஆக முடியாது. 1+1 6 ஆகலாம் பாலிடிக்ஸ்ல. இது 1+1 2 ஆக போதா 6 ஆகுதான் அப்புறம் பாத்துக்கிறேன். பட் நீங்க ஓபிஎஸ் பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப முக்கியமா பேசின ஒரு விஷயத்துல ஓபிஎஸும் டிடிவியும் நம்ம சீட் லிமிட்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வாங்க போற சீட் லிமிட்டுக்குள்ள அவங்க வந்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும்? அவங்களும் இருப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தனி கட்சியா இருக்காங்களா இல்ல ரெட்டையில நிக்கிறாங்களான்றதுலாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த என்டிஏ பாட்டம் வந்து புதுசா களம் இறங்கப்பட்ட விஜய் பரவலான வாக்கு வங்கியை எப்படி மேட்ச் பண்ண போறீங்க? விஜயும் கூப்பிட போறீங்களா? இங்க பாருங்க, விஜயை கூப்பிடணுமா வேண்டாமான்றத அமித்ஷா தான் முடிவு பண்ணணும் இந்த தேர்தலை பொறுத்தவரை. நான் பர்சனலா மதுரையில வந்தா கூட பெரிய ஒரு மாற்றம் நிகழாது. நிறைய இடத்துல அவர் வந்து எதிராதான் அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் தனித்து தான் நிக்கணும் நான் நினைக்கிறேன். விஜய் அதிமுக வாக்குகளுக்கு ஏற்படுத்துற சேதத்தை விட திமுக வாக்குகள் வாங்குற வாக்குகள்ல சேதப்படுத்துறது தான் அதிகமா இருக்கு. குறிப்பா திமுகவுக்கு சாதகமா என்று நினைக்கக்கூடிய அந்த மகளிர் வாக்குகள் இருக்குல்ல, திமுகவுக்கு மகளிரா போட்டாங்கல்ல, அந்த வாக்குகள் வந்து விஜய் கிட்ட ஜம்ப் ஆகுது. மைனாரிட்டி வாக்குகள் வந்து விஜய் கிட்ட ஜம்ப் ஆகுது. களத்துக்குள்ள நான் ஓட்டிங் பேட்டர்ன் எல்லாமே நம்ம சர்வேல பார்க்கும்போது இது ரெண்டுமே ஒரு கிளியர் இண்டிகேஷனா இருக்கு. குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் வாக்குகளை மொத்தமா அப்சர்வ் பண்றாரு. பாமக வாக்குகள்ல ஒரு 10-20% அப்சர்வ் பண்றாரு. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சேதம் வந்து அதிமுக விட திமுகவுக்கு தான் ரொம்ப அதிகம். பிளஸ் திமுக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இது கிடைக்கும், நம்ம இந்த 12% வாக்கு நமக்கு தான் நினைக்கிறாங்கல்ல, அதுல ஒரு டென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் சே 3% டென்ட். இந்த 3% டென்ட் வந்தாலும் இந்த 12-9% போன வாட்டியோட ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு கேப்பே 3% தான். இந்த வாட்டி அந்த 3% வந்து விஜய்க்கு போகுது. ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஏடிஎம்கே ஃப்ளோ ஆகும்போது என்ன நடக்கும்? சரி, அதுதான் சொல்றேன், எடப்பாடி அவர்களோட கடமை இருக்கு. திமுகவுக்கு ஆல்டர்னேட் நான் தான்றத களத்துல சொல்ல வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்கு. அது அவர் தான் சொல்லணும். ஓகே நாகராஜ், நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். அதாவது என்னன்னா, கமல்ஹாசன் எம்என்எம் ஆரம்பிச்சாரு 2021. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய போனாரு வந்தாரு. அவர் வந்து யாரோட வாக்கு பிரிச்சாரு? சரி, ஓகே. நான் வந்து இந்த மையம் பாலிடிக்ஸையும் விஜயோட பாலிடிக்ஸையும் டிஃபரெண்ட்னு பாக்குறேன். இல்ல, நான் மையம் பாலிடிக்ஸ் நான் வரேன். மக்கள் நீதி மையம் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு என்னது ஸ்டெப்னி நான் சொல்லுவேன். ஸ்டெப்னி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரைட். ஆனா இந்த இடத்துல விஜய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். மையத்துக்கு முதல்ல இருந்து 5-6% தான் முதல்ல இருந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய்க்கு 20%, 30%, 15%, 10% எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தப்பா சொல்லல. ஓட்டிங் பேட்டர்ன்ல இன்வேரியபிலிட்டி பயங்கரமா இருக்கு. சோ இந்த இன்வேரியபிலிட்டி பயங்கரமா இருந்தாலும் இது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான ஒரு விஷயம். சோ ஏடிஎம்கே அதோட கூட்டணி அதோடைய வாக்கு வங்கியை அப்படியே வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட்டணியில் இருக்க கொஞ்சம் வாக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா
ரைட் எடுத்தாங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆல் டுகெதர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது. சி இன்னைக்கு தமிழ்நாடோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் மாஸ் லீடர்ல 2 பேரும் கிளாஸ் லீடர், கிளையிலேருந்து வந்து உருவாகி மேல வந்தவங்க. ஸ்டாலின் அவர்களும் சரி, இபிஎஸ் அவர்களும் கிளையிலேருந்து வந்து உருவாகி அவர் எப்படி முதல்வர் ஆனான்றது விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நான் பேச விரும்பல, அது பாஸ்ட், நான் பேச விரும்பல. பட் அவரு கீழேந்து வந்தவர் தான். ரைட். இதையும் பார்க்கும்போது ஒரு மாஸ் ஃபேஸ் இல்லை. இந்த மாஸ் ஃபேஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கமல்ஹாசன் கிடையாது. கமல்ஹாசன் இன்னைக்குமே மாஸ் ஃபேஸ் கிடையாது. பட் விஜய் இஸ் அ மாஸ் ஃபேஸ். அப்படின்ற போது ஒரு பெரிய டென்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக மைனாரிட்டி வாக்குகள் அந்த 12% ஓசியா வாங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஓசியா வாங்கிட்டு இருந்த ஓட்டுகள் இந்த முறை பிரிய போகிறது. நீங்க கூட பாத்துருக்கலாம், நம்ம பத்திரிகையாளர் செந்தில் அவர்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாரு லேட்டஸ்டா. போட்டுறாதீங்க விஜய்க்கு, போட்டுறாதீங்க கிறிஸ்துவ வாக்குகள் விஜய்க்கு போட்டுறாதீங்க அப்படின்னு கதறி இருப்பாரு அவரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட். டிஎம்கேயோட கோர் வாக்கு வங்கியில கொஞ்சம் உடைக்கிறார். அதுக்கு ஏடிஎம்கேல உடைக்கலாம், பாஜக உடைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. இங்க சேதம் கம்மி, அங்க சேதாரம் அதிகம், அவ்வளவுதான். அதிமுக வரும் சேதாரத்தை சமாளிக்க முடியும், திமுக கூட்டணி வர சேதாரத்தை சமாளிக்க முடியும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அந்த சேதாரம் இருக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். ஓகே டன். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, விஜய் வந்து அல்டர்னேட் தேர்ற, அதாவது கழக அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த கழகங்களுக்கு மாற்றாக மற்றொரு கழகத்தின் முகமாக, ஒரு கழகம் இல்லாத ஒரு கழகத்தோட முகமாக தமிழகத்துல அறியப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? அதிமுக கழகமே கிடையாது. அதிமுக டிஎம்கேக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஓகே. டிஎம்கே வந்து கழகம். இந்த கழகத்துக்கு ஈக்குவலா ஒரு கழகம் இருக்கு அப்படின்னா பாருங்க, பெரியார் சிந்தனை அங்கேயும் ஓகே. அந்த தாட் லைன்ஸ் பாருங்களேன், ரெண்டுமே ஒன்னா இருக்கு. அப்ப அது பிரேக் ஆகுது. அதிமுக வந்து பெரியாரையும் பேசுவாங்க, சாமியும் கும்பிடுவாங்க. பெரியார் வேற அரசியலுக்கு மட்டும்தான், ஆன்மீகம் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஓப்பனா சொல்றேன், அதான் உண்மை. பெரியார் வந்து வேற அரசியல் மெட்டீரியல் தான் அதிமுக பொறுத்தவரை. பட் திமுகவுக்கு வந்து அது ஒரு கோர். திக வந்து திமுகவுக்கு ஒரு கோர். அந்த கோரை வந்து ஐடியாலஜியை வந்து விஜயும் வந்து யூஸ் பண்றாரு. அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணும்போது அதனாலதான் வந்து திமுகவின் பல இடத்துல திமுகவின் வாக்குகளை பிரிக்கிறார் விஜய். ஓகே, சிம்பிளா சொல்லிட்டீங்க. ரைட். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நிறைய கருத்து கணிப்பாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு பெரிய சேதாரம் இருக்கு, அது எல்லாமே விஜய்க்கு தான் போகுது இவருடைய வாக்கோட சதவீதம்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் தனித்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி என் வழி தனி வழின்னு சொல்றாரு. அந்த வாக்குகள் சிதறுமா, இல்லைன்னா அவருடைய வாக்குகள் அவரிடமே இருக்குமா? அது விஜய் பொறுத்து. ஒருவேளை விஜய் என்டிஏல ஜாயின் பண்ணா அவர் அந்த 8% 10% ரீடைன் பண்ணிடுவார். இந்த 8 to 10% வாங்கினதை ரீடைன் பண்ணிடுவார். விஜய் தனித்து நின்றால் ரைட், அது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய 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 டென்ட். 5% கீழே செல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 3-5% பார்ட்டியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்றேன், நாம் தமிழரோட ஓட்டிங் மெக்கானிசம் இருக்குல்ல, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் தமிழரோட ஓட்டிங் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஓட்டு போடுவோம், இன்னொரு வாட்டி நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட். சோ ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கும். புதிய வாக்காளர்கள் வரும்போது அவர் ஈர்ப்பது வந்து முதல்ல இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த அவுட்ஃப்ளோல இருக்கிற 50% வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு போறாங்க. இந்த இன்ஃப்ளோல வர 50% வாக்காளர் 75% விஜய்க்கு போறாங்க. அவுட்ஃப்ளோலயும் பாதிப்பு, இன்ஃப்ளோலயும் பாதிப்புனா அவர் எங்க தான் போவாரு? வாக்கு சதவீதம் நேச்சுரலா குறையும். இன்ஃபேக்ட் வந்து நான் ஒருத்தட்ட சொன்னேன், சார் அவரை வந்து விஜயோட போக சொல்லுங்க சார். அவரும் விஜய் சேர்ந்தாலும் அந்த காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும் காலத்துல. அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓட்டு சதவீதத்தை வந்து இது பண்ணிக்க முடியும், மேட்ச் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும், எல்லாம் பண்ணலாம். பட் அவர் கூட்டணி போக மாட்டேன்றது அவர் கொள்கையை நான் பாராட்டுறேன். பட் அரசியல் ரீதியா அவர் பார்க்கும்போது இது சூசைடல் அட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாகராஜ், இறுதியா ஒரே ஒரு கேள்வி நான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கேட்கலாமா வேண்டாமான்னு இருந்தது. பட் ஸ்டில், அண்ணாமலையின் 2026 வரும் சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலையுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? ஆப்வியஸா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதுல என்ன டவுட் இருக்கு? அண்ணாமலை எந்த கட்சியில இருக்காரு? பாஜகல தான் இருக்காரு. ரைட். பாஜகல ஒரு முக்கிய பொறுப்புள்ள ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். பிளஸ் அவர் வந்து என்டிஏவோட கோஆர்டினேட்டரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கன்வீனியனா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அண்ணாமலை அவர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் அண்ணாமலை என்ன வேற கட்சியிலயா இருக்காரு? எனக்கு இது புரியவே இல்லைங்க. அண்ணாமலை வந்து ஏன் அண்ணாமலையை வந்து பாஜக விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய சதி
நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் தெரியல. சி, அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளராக 2031 இல்ல 36ல நிச்சயமா அவர் இருப்பார். அதுக்கான டைம் காலம் வந்து அது நிச்சயமா பதில் சொல்லும். பட் 26ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்றதா ஃபேக்ட். ரைட், அந்த ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். அவர் கட்சிக்காக செய்த தியாகம் இது. மோடி 2029ல வருவதற்காக கட்சிக்காக செய்த தியாகம் தான் இது. ஒருவேளை அமித்ஷாட்ட போயிட்டு இல்ல நம்ம தனியா தான் நிக்கலாம்னு சொல்லியிருந்தா அமித்ஷா ரீகன்சிடர் பண்ணிருப்பாரு. பட் அமித்ஷா அவர்களே சொல்லும் போது இதை நம்ம ஓகே மோடி வரத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவுதான். இதுல ஏன் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அண்ணாமலை என்ன எந்த கட்சியில இருக்காருக்கா? பாஜக தானே இருக்கு. பாஜக எந்த கூட்டணியில இருக்கு? என்டிஏ கூட்டணியில அதிமுகவுடன் இணைந்து பயணிக்குது. என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அதிமுக தான். அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கரெக்டா? அப்ப அவருக்கு தானே ஏன் இதை வந்து ஒரு பெரிய இதுவா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது இல்ல. அது பெரிய யாரும் பேசல. ஆனா அந்த கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு. நீங்க நிறைய உங்களோட வீடியோல கூட சொன்னீங்க, நயினாரும் அண்ணன் அண்ணாமலையும் ஒரே கோலை நோக்கி தான் பயணிக்கிறாங்க, 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா பிளேசஸ் தான் 2 பேரும் டிஃபரெண்ட் இடத்துல இருக்காங்க. ஆனா 2 பேரும் ஒரே சிந்தனையில ஒண்ணாதான் பயணிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே கோல்ல தான் போறாங்க. அந்த மாதிரியான மனநிலை தான் அவரை சார்ந்து வரவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா நீங்க இந்த 2026 இல்ல, அண்ணாமலை கடந்த 3 ஆண்டுகளாக பதவியேற்ற பிறகு அவரை பார்த்து அவருக்காக பாஜகவில் வந்து ஐக்கியமானவர்கள், அவருக்காக சமூக வலைத்தளங்கள்ல பேசுறவங்க, கட்சி சாராத நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஹாட் டாபிக் என்னவா இருக்குன்னா, அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா, அண்ணாமலை சைட்லைன் பை பிஜேபி அப்படிங்கறது தான் அவங்களுடைய மெயின் டாபிக்காக இருக்கு. அண்ணாமலை நான் அதை இன்னும் அழுத்தமா சொல்றேன். அண்ணாமலை has not been sidelined by BJP. ஓகே, ரைட். தேசிய தலைமை இப்போ இன்னும் ஒரு இரு வாரங்கள்ல தேசிய தலைமையின் முடிவு வந்துடும். அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படும். அவருக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தமிழக நலனுக்காக அவர் வேண்டாம்னு சொன்னார். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவருக்கு வந்து கையில வந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தமிழக நலனுக்காக அவர் வேண்டாம் என்று சொன்னார். ரைட். அவர் தமிழ்நாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டுல நிச்சயமாக மினிமம் கேரண்டியா பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகள்ல நிச்சயமா சுற்றுப்பயணம் மினிமம் கேரண்டி. மேக்சிமம் எல்லா தொகுதிக்கும் போவார். நான் மேக்சிமம் எல்லா தொகுதிக்கும் போவார் தான் நான் நினைக்கிறேன். மினிமமா வந்து பாஜக நிற்கக்கூடிய தொகுதியில் அட்லீஸ்ட் அவர் வந்து பிரச்சாரம் செய்வார். எனக்கு என்ன ஆசை பர்சனலா அப்படின்னா, அவர் டி நகர்லயோ தென்காசிலயோ இல்ல கோயம்புத்தூர் நார்த்லயோ சீட்ல நின்று அவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போகணும். ரைட். யோசிச்சு பாருங்க, இப்போ நயினார் அண்ணன் வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து நிறைய சீட் ஜெயிக்கணும். ரைட். இவர் ஒரு வாட்டியுமே பாவம் வந்து திமுக உண்மையை எதிர்க்கணும், அவருடைய ஸ்டபர்னிட்டி, அவருடைய இது வந்து திமுக எதிர்ப்புன்னு சொல்லி டஃப்பான சீட்ல நிக்கிறாரு. ரைட். சென்ற முறை இதே கோயம்புத்தூர்ல வந்து கூட்டணியோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எம்பி ஆயிருப்பாரு. தினரும் நிறைய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாரு. பட் பயங்கரமா ஃபைட் பண்ண. கரெக்டா? ஃபைட் பண்ணார். அதான் உண்மை. அதே போல இதை நம்ம வந்து பார்க்கணும். நான் ஒத்துக்கிறேன், நிறைய தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் நம்மளுடைய காமன் கோல், அண்ணாமலை கோலும் ஒண்ணுதான், என்டிஏ ஆட்சி வர வேண்டும். நயினார் அண்ணன் கோலும் ஒண்ணுதான், என்டிஏ ஆட்சி வர வேண்டும். அப்போ எல்லாருடைய காமன் கோல்னா என்டிஏ வந்து ஆட்சிக்கு வர வேண்டும். என்டிஏ ஆட்சிக்கு வந்தாதான் என்டிஏ கணிசமான என்டிஏல பாஜக கணிசமான எம்எல்ஏ ஜெயிச்சாதான் என்டிஏ வந்து அந்த கூட்டணி ஆட்சிக்குள்ள போக முடியும். சோ முதல் வேலை என்ன? தேர்தலை ஜெயிக்கணும். தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு எல்லா தலைவர்களும் பாடுபட தயாரா இருக்கும்போது நீங்க ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? யோசனைக்கே இது இடம் இல்லை. இது வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ரைட். அண்ணாமலையும் இருக்கார், தென்றலும் இருக்கிறது, புயலும் இருக்கிறது. புயலும் தென்றலும் சேர்ந்து காவி மயமாக தமிழ்நாடு இருக்கும். ரொம்ப நன்றி நாகராஜ். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது வந்து 2026 தேர்தல் கணக்கு, கூட்டணிகள், களம், அரசியல் வந்து பிரிந்து கிடந்தாலும் நீங்க அரசியல்வாதிகள் ஒன்றாக இருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. என்டிஏல இன்னும் கூட நிறைய கட்சிகள் வந்து இணைய காத்திருக்கிறது. இங்க வந்து ரொம்ப நமக்கு ஒரே ஒரு கோல் தான், அது வந்து டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கு கூட செல்ல பாஜகவும் அதிமுகவும் இருவரும் இணைந்தே, 2 கட்சி தலைமைகளும் இணைந்தேதான் இந்த முடிவை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும், தொடர்ந்து இந்த கட்சிகள், இந்த என்டிஏ கூட்டணிக்குள் இணையும் கட்சிகள் அனைவருமே இந்த ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக எல்லோருமே ஒரே இடத்துல ஒற்றுமையாக நிற்பார்கள் அப்படிங்கிற உங்க கருத்தை
பொறுத்திருந்து 2026 தேர்தல் முடிவுகள் வரை நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து ஆட்சிகளிலும் கவனிப்போம். நாகராஜ், நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பொறுத்திருந்துதான் பாப்பீங்கன்னு எனக்கு இப்ப ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். பட் பாப்போம், காலம் பதில் சொல்லும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.